நாம் ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணும்போது 6 பின் சுவிட்சோ அல்லது 18 பின் சுவிட்சோ நாம் யூஸ் பண்ணுவோம். அதை நாம் எல்லாமே ஒரு கத்தி வச்சு சுரண்டி சால்டர் பண்ணி அதை நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்பவும் சிரமப்படுவோம். அந்த மாதிரியெல்லாம் சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு போர்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆடியோ பாயிண்ட் ஆடியோ ஃபைலர். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன ஆடியோஸ். நாம் இன்னைக்கான வீடியோ பதிவில் முக்கியமான பதிவாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஆடியோ பாயிண்ட் அண்ட் ஆடியோ ஃபைல் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த போர்டை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம். வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா, வாங்க வீடியோவுக்குள்ள வந்த விஷயத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த போர்டு நம்ம என்ன பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணோன்னு சொன்னால் ஒரு 3-வே செலக்டர் சுவிட்ச் நாம் பயன்படுத்துவோம். அதுக்கு மாற்றாக இந்த போர்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தயாரித்த இந்த போர்டு நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான போர்டு தான். இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நேம் வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் ஹைஃபை ஸ்டீரியோ இன்புட் செலக்டர் வித் பஃபர்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. நாம் இந்த போர்டுக்கு இந்த இடத்துல 12 வோல்ட்டு நாம் இன்புட் பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவுட் கொடுத்துருக்குறாங்க. இதில் அவுட் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் A1 A2 A1 A2ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 அப்படிங்கிறது. 2 ஆக்ஸ் இன்புட்டு கொடுத்துக்கலாம் நாம் இந்த போர்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் RLன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் யூஎஸ்பியோட இன்புட் சிக்னல் கொடுத்துக்கலாம். அப்படியே நாம் இந்த போர்டோட பின்பக்கம் நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாயிண்ட் அடிக்கிறது மாதிரி டூன் ஆகும். இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல் நல்ல குவாலிட்டியான காஸ்ட்லியான கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டஸ்ட் எதுவுமே உள்ள ஆட் ஆக முடியாது. நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ட்ரோல் யூஸ் பண்ணி தான் இந்த போர்டை தயாரிச்சிருக்காங்க. இந்த ஹைஃபை ஸ்டீரியோ இன்புட் செலக்டர் வித் பஃபர் போர்டை நானும் ஆடியோ டெஸ்டிங் பண்ணி பார்த்தேன். ஆக்ஸ் இன்புட்டு ரெண்டுமே கொடுத்து யூஎஸ்பியோட சிக்னல் இன்புட்டுமே கொடுத்து 3மே கரண்ட்டில் ரன்னிங்கில் வச்சுருந்தேன். எந்த ஒரு சிக்னலுமே லீக்கேஜ் இல்லை. அதாவது ஆக்ஸ் 1லையும் நான் சிக்னல் உள்ள இன்புட் ஆகிக்கிட்டு தான் இருந்தது. ஆக்ஸ் 2லையும் சிக்னல் இன்புட்டு உள்ளே போயிட்டு தான் இருந்தது. 3 சிக்னலுமே நாம் இன்புட் ஒரே நேரத்தில் கொடுத்தாலும் நாம் எதை செலக்ட் பண்ணுறோமோ அந்த சிக்னல் மட்டும் கிளியராக நமக்கு தெளிவாக கிடைக்குது. இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்டாக செலக்ட் ஆகும். இப்போ லாஸ்ட்டில் இருக்குது 1 2 3. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடிச்சிங்கன்னு சொன்னால் யூஎஸ்பியில் உள்ள சிக்னலில் யூஎஸ்பியோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும். 2வது ஆக்ஸ் 1, 3வது ஆக்ஸ் 2 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான நல்ல ஒரு போர்டு தான். நாம் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுவோம், 2.1 ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுவோம், 4.1 மேக் பண்ணலாம், 5.1 மேக் பண்ணலாம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். 2.1 ஆம்பிளிஃபையருக்கும் செலக்டர் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் செலக்டருக்கான இன்புட் பவர் சப்ளை பட் இன்புட் சிக்னல் கொடுக்கக்கூடிய இடங்களை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல +12ன்னு சொல்லி போட்டிருக்காங்க.
இதில் வந்து ப்ளஸ் 12 வோல்ட் நீங்கள் ரெகுலேட்டர் மூலமாகவும் கொடுக்கலாம், இல்லை பக் கன்வெர்ட்டர் மூலமாகவும் கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு RLன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கக்கூடிய இடம். சென்டர் பாயிண்ட் வந்து கிரவுண்டு. நீங்கள் கிரவுண்டு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், தேவைப்படலைன்னா விட்டுறலாம். இதிலிருந்து எடுத்து நாம் வந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரோட அவுட்புட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேஸ்டபிள் போர்டுக்கு யூஸ் பண்ணலாம். 5.1க்கு நாம் யூஸ் பண்ணோன்னு சொன்னால் இதிலிருந்து நாம் வந்து அவுட்புட்டை எடுத்து ப்ரோலாஜிக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் 5.1 இன்புட் செலக்டர் வந்து இவங்க கொடுக்காதனால நாங்கள் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறோம் சார்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் A1ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவதாக A1ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது ரெண்டும் சேர்ந்தது வந்து பார்த்தா ஆக்ஸ் 1 இன்புட்டாக இருக்கும். இந்த இடம் காமன் கிரவுண்டாக வரும். அதுக்கடுத்து 2வது பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 2ஆக ஒர்க் ஆகும். இது வந்து எல்லாமே கண்ட்ரோல் லைனுக்கு இங்கே வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்பியோட கிரவுண்டும் லெஃப்ட் சிக்னலும் ரைட் சிக்னலும் கொடுக்கணும். அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்டில் நல்ல ஒரு செலக்டர் போர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் செக் பண்ணி பார்த்த வகையில் எந்த ஒரு சிக்னலுமே ஒரு சேனலை விட்டு ஒரு சேனல் லீக்கேஜ் ஆகலை. ஆக்ஸ் 1லையும் சிக்னல் இன்புட்டு கொடுத்து ஆக்ஸ் 2லையும் சிக்னல் இன்புட்டு ரன்னிங்லே கொடுத்து யூஎஸ்பியோட சிக்னலும் ரன்னிங்கில் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு சேனலும் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணலை, கிளியரான அவுட்புட் இருக்குது. இதோட சவுண்ட் டெஸ்ட் வந்து நான் தனியாக வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த போர்டை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. இவங்க இன்னும் நிறைய போர்டு தயாரிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஆடியோ பாயிண்ட்டும் ஆடியோ ஃபைலரும் சேர்ந்து நிறையா பவர் ஆம்புகளும் ப்ரீ ஆம்புகளும் மேக் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இவங்களை நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு போர்டை நான் யூஸ் பண்ணி பார்த்த வகையில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுனால அவங்கள நேரில் விரைவில் சந்திப்பேன். வித்தியாசமான பேஸ்டபிள்லாம் உருவாக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பவர் ஆம்பும் நல்ல ஒரு குவாலிட்டியாக ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. லோ பட்ஜெட்டில் நமக்கு தரமான அவுட்புட்டு கொடுக்கறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள மனோ ஆடியோ சார்பாக விரைவில் சந்திக்கிறேன். இதுவரைக்கும் இந்த ஆடியோ பாயிண்ட் ஆடியோ ஃபைலர் மேக் பண்ண ஹைஃபை ஸ்டீரியோ இன்புட் செலக்டர் போர்டை பற்றி தான் நாம் பார்த்தோம். அதோடு சேர்ந்து பஃபர் கொடுத்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ரிசல்ட் வாய்ஸ் குட் ரிசல்ட் கொடுக்கறதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதுவரைக்கும் நான் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் நான் உங்கள் மனோ ஆடியோஸ். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.